தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, திருப்பணியானது ஆலயத்திலே கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தரின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியை மன்றாடுவோம். Dear devotees, this main is offered for all the faithful gathered here and those who are participating to the Jaya Plus Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass, those who wrote their mass intention yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. திருப்பலி தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க நம் தடையாக இருக்கின்ற பாவங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பை இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உம்மையை நோக்கி இருப்பவரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மாலன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மென்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராம் வழிகாட்டியாம் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதை பற்றி கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஐக்கியத்தில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எரேமியா நூலில் இருந்து வாசகம். ஆண்டவர் என்னிடம் கூறியது இதுவே: நீர் உனக்காக நார்பட்டாலான ஒரு கச்சையை வாங்கி அதை உன் இடையில் கட்டிக்கொள், அதை தண்ணீரில் நனைக்காதே. ஆண்டவர் சொற்படி நான் நார்க்கச்சையை வாங்கி அதை என் இடையில் கட்டிக்கொண்டேன். எனக்கு ஆண்டவர் வாக்கு இரண்டாம் முறை அருளப்பட்டது. நீ வாங்கி உன் இடையில் கட்டிக்கொண்டுள்ள கச்சையை எடுத்துக்கொள், எழுந்து பேராத்து ஆற்றுக்கு செல், அங்கு அதனை பாறை இடுக்கில் மறைத்து வை. ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டபடி நான் சென்று பேராத்தில் அதனை மறைத்து வைத்தேன். பல நாட்களுக்கு பின்னர் ஆண்டவர் என்னிடம் கூறியது: எழுந்து பேராத்துக்கு சென்று நான் உன்னிடம் மறைத்து வைக்கப்பட்ட கட்டளையிட்ட கச்சையை அங்கிருந்து எடுத்து வா. அவ்வாறே நான் பேராத்துக்கு சென்று
அங்கு மறைத்து வைத்திருந்த இடத்திலிருந்து கச்சையை தோண்டி எடுத்தேன். அந்த கச்சையோ எதற்கும் பயன்படாத அளவில் இற்று போயிருந்தது. அப்பொழுது ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. ஆண்டவர் கூறுவது இதுவே: இவ்வாறே யூதா எருசலேமின் ஆணவத்தை அழிப்பேன். என் சொற்களுக்கு செவி கொடுக்க மறுத்து தங்கள் இதய பிடிவாதத்தின்படி நடந்து வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவற்றுக்கு ஊழியம் செய்து வழிபட்டு வரும் இத்தீய மக்கள் எதற்கும் பயன்படாத இந்த கச்சையைப் போல் ஆவார்கள். கச்சை ஒருவரது இடையோடு ஒட்டியிருப்பது போல இஸ்ரேல் யூதா வீட்டார் யாவரும் என்னோடு ஒன்றித்திருக்க செய்தேன். அவர்கள் எனக்கு மக்களாகவும் பெயராகவும் புகழாகவும் மாட்சியாகவும் இருக்க செய்தேன். அவர்களோ எனக்கு செவிசாய்க்கவில்லை என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உன்னை ஈன்ற பாறையை நீ புறக்கணித்தாய். உன்னை ஈன்ற பாறையை நீ புறக்கணித்தாய். உன்னை ஈன்ற பாறையை நீ புறக்கணித்தாய். நீ புறக்கணித்தாய். உன்னை ஈன்ற பாறையை நீ புறக்கணித்தாய். நீ புறக்கணித்தாய். உன்னை ஈன்ற பாறையை நீ புறக்கணித்தாய். நீ புறக்கணித்தாய். உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். உன்னை உருவாக்கிய கடவுளை மறந்து விட்டாய். தம் மைந்தரும் தம் மகளிரும் தமக்கு சீனமூட்டியது ஆண்டவர் கண்டு அவர்களை இகழ்ந்து ஒதுக்கினார். உன்னை ஈன்ற பாறையை நீ புறக்கணித்தாய். நீ புறக்கணித்தாய். உன்னை ஈன்ற பாறையை நீ புறக்கணித்தாய். நீ புறக்கணித்தாய். இல்லாத தெய்வத்தால் எனக்கு எரிச்சலூட்டினார். அவர்களின் சிலைகளால் எனக்கு சீனமூட்டினார். ஒன்றுமில்லாத இனத்தால் அவர்களுக்கு எரிச்சலூட்டுவேன். மதிக்கெட்ட வீட்டினத்தால் அவர்களுக்கு சீனமூட்டுவேன். உன்னை ஈன்ற பாறையை நீ புறக்கணித்தாய். நீ புறக்கணித்தாய். உன்னை ஈன்ற பாறையை நீ புறக்கணித்தாய். நீ புறக்கணித்தாய். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா,
இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 11, 13 இறை வசனங்கள் 31 35 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஒரு உவமை. ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலிலே விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது. ஆனாலும் அது வளரும்போது மற்றெல்லா செடிகளையும் விட பெரியதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளே வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசி கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஒரு உவமை. பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவிலே பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது. விண்ணரசி புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். இவற்றை எல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு உவமைகளாக வாயிலாக உரைத்தார். உவமைகள் இன்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை. நான் உவமைகள் வாயிலாக பேசுவேன். உலகம் தோற்றம் முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து அன்புக்குரியவர்களே, அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, ஆண்டவருடைய இறையாட்சி கனவுகள் பார்ப்பதற்கு மிகவும் எளிமையாக இருக்கும். அதனுடைய தாக்கங்கள் மிகவும் அளப்பரியதாக இருக்கும் என்பதை நம்முடைய திருச்சபை வரலாற்றிலே நாம் அறிந்திருக்கிறோம். பாலஸ்தீனம் என்ற ஒரு சிறிய இடத்தில் தோன்றிய திருச்சபை இன்று உலகளாவிய அளவில் இருக்கிறது என்றால் அது இறையாட்சியினுடைய விருட்சம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை அமெரிக்காவில் இருந்து ஜப்பான் நாட்டிலிருந்து ஒரு மெஷின் ஒன்று வாங்கியிருந்தார்கள். அவை அந்த மெஷினை வாங்கி அதை பயன்படுத்துகின்ற போது அவர்களால் அதை சரியாக பயன்படுத்த தெரியவில்லை. அவை அதற்கான ஒரு மெக்கானிக்கரை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் என்று அமெரிக்காவிலிருந்து ஜப்பானுக்கு ஒரு இமெயில் அனுப்பினார்கள். அவை இதை சரி செய்வதற்கும் இந்த மெஷினை மறுபடியும் ஓட வைப்பதற்கும் ஒருவரை அனுப்பி வையுங்கள் என்று சொன்னார்கள். உடனே அங்கே இருந்து ஒரு சிறுவனை அனுப்பி வைத்தார்கள். உடனே இவர்களுக்கு மிகவும் கோபம் வந்துவிட்டது. ஒரு அனுபவமிக்க இவ்வளோ பெரிய பணம் போட்டு நாங்கள் வாங்கியிருக்கிறோம், இந்த மெஷினை சரி செய்வதற்கு ஒரு அனுபவமிக்க ஒரு மெக்கானிக்கரை அனுப்பாமல் ஒரு சின்ன சிறுவனை அனுப்பியிருக்கிறீர்களே என்று மறுபடியும் மெயில் அனுப்பினார்கள். அதுக்கு அவர்கள் பதில் என்ன அனுப்பினார்கள் என்றால், அந்த மெஷினை கண்டுபிடித்தது இந்த சிறுவன் தான் என்று அவர்கள் அனுப்பினார்கள். அமெரிக்கர்கள் வியந்து போனார்கள். அப்போ யாரையும் வைத்து நாம் எதையும் வைத்து நாம் உடனே முடிவுக்கு வந்துவிட முடியாது. சிறுவன் என்பதற்காக அவன் ஒரு சாதாரண அனுபவம் இல்லாதவன் என்று நினைத்து கொண்டு அவர்கள் அப்படி நினைத்து பார்த்தார்கள். ஆனால் அந்த மெஷினை கண்டுபிடித்ததே அந்த சிறுவன் என்று சொன்னதும் அவர் வாயடைத்து போனார்கள். அன்புக்குறிகளே, நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களிலே இதை அனுபவித்திருப்போம். பெற்றோர்கள் உட்கார்ந்து சில முடிவுகளை பேசி கொண்டிருப்பார்கள். உடனே அவருடைய குழந்தை அவர்களுக்கு சரியான ஒரு முடிவை எடுத்து சொல்லும். ஆச்சரியப்படுகின்ற விதத்திலே இருக்கும். இந்த சின்ன குழந்தை இடத்தில் இவ்வளவு பெரிய ஞானமா என்று நமக்கு வியப்பாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவும் சிறிய பிராயத்திலே அவர் அந்த ஆலயத்திலிருந்து மக்களுக்கு போதித்ததை பார்த்து எல்லோரும் அசந்து போனார்கள். பெரியவர் வரை சிறியர் வரை அவரை பார்த்து அசந்து போனார். அந்த சிறிய வயதில் இவருக்கு எப்படி இந்த வல்ல செயல் கிடைத்தது என்றெல்லாம் அவரை பார்த்து வியந்த தருணங்களெல்லாம் நாம் விவிலியத்திலே படித்திருக்கிறோம். நம்முடைய கலாச்சாரத்தில் கூட சொல்வார்கள், கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்று சொல்வார்கள். அதைத்தான் இன்று நற்செய்தியும் நாம் பார்க்கிறோம். பல நேரங்களிலே நாம் ஒரு கப்பலை தூரத்திலே பார்க்கின்ற போது அங்கே என்ன நடக்கிறது அது சிறிதாக நமக்கு தெரிகிறது. அதன் அருகிலே நாம் செல்ல பார்க்கின்ற போது அந்த பெரிய கப்பல் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் பிரம்மாண்டமாக நிற்பதை நாம் பார்க்கலாம். விமானம் மேலே பறக்கின்ற போது மிகவும் சிறியதாக நம் கண்களுக்கு தெரிகிறது. அது கீழே இறங்கி வருகின்ற போது அதை பார்க்கின்ற போது மிகவும் பிரம்மாண்டமாக இருப்பதை நாம் பார்த்து அசந்திருக்கிறோம். இதேபோல் தான் இறையாட்சி என்ற அந்த விழுமியங்களும் அதே தான். தோன்றுவதற்கு பார்ப்பதற்கு ஒரு எளிமையாக அங்கே இருக்கும்.
அங்கே தோற்றத்திலே பார்ப்பதற்கு எங்கே அங்கே நடக்கப்போகுது என்றெல்லாம் நாம் நினைத்திருப்போம். சமீபத்திலே நடைபெற்ற இளைஞர்களுடைய அந்த எழுச்சியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவை நீட் எங்களுக்கு வேண்டாம் என்று அவர்கள் போராடிய அந்த தருணத்திலே அங்கே சிறிய அளவிலே அந்த தோற்றம் இருந்தது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். செல்ல செல்ல அவருடைய விருட்சம் அதிகமாகி அந்த போராட்டத்தினுடைய உச்சத்திலே அவர்கள் மீண்டுமாக இறங்கி வந்ததை நாம் பார்க்கிறோம். நம்முடைய தமிழகத்தில் கூட அந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. ஜல்லிக்கட்டு போராட்டமெல்லாம் நடந்தபோது சிறிய இளைஞர்களால் அது எடுத்து நடத்தப்பட்டது. பிறகு மெரினா கடற்கரையிலே மிகவும் பிரமாண்ட இளைஞர்கள் கூடி அந்த ஜல்லிக்கட்டை மீண்டுமாக கொண்டு வந்த ஒரு தருணத்தை எல்லாம் நாம் நினைத்து பார்க்கலாம். அவை எதையும் எளியது என்று நீங்கள் எடை போடாதீர்கள். எதையும் சிறியது என்று நாம் எதையும் நினைத்து விடக்கூடாது. இறையாட்சியும் அப்படித்தான். சின்ன தருணத்திலே அது உருவாக்கப்பட்டது. பெத்லகேமிலே, அங்கே பாலஸ்தீனாவிலே அந்த இறையாட்சி அமைக்கப்பட்டது. இன்று உலகம் முழுவதும் நாம் அதை சுவைத்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதுதான் இன்றைய நற்செய்தியில் கொடுக்கப்பட்ட அந்த கடுகு விதை. 2 உவமைகளை அழகாக இயேசு நமக்கு எடுத்து காட்டுகின்றார். உவமைகள் வழியாக அவர் எல்லா இடங்களிலும் பேசியிருக்கிறார். ஏனென்றால் அங்கே சதுசேயர்கள், பரிசேயர்கள் எல்லோரும் அவரை கங்கணம் கட்டி கொண்டு அவரை எப்படி வீழ்த்தலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அதற்காகவே அவர் உவமைகளிலே பேச வேண்டியிருந்தது. அவைதான் மக்கள் பயன்படுத்தக்கூடிய அன்றாட உணவுகள் வழியாகவும், அங்கே பயன்படுத்துகின்ற பயிர் தொழில்கள் வழியாகவும், அவர்கள் மீன் பிடிக்கின்ற தொழில் வழியாகவும் அதன் வழியாக மக்களுக்கு தன்னுடைய போதனையை செய்தார் என்பதை பார்க்கிறோம். அதே போல்தான் இன்றும் அவர் சொல்லி அந்த கடுகு விதையை எடுத்து அவர்களுக்கு சொல்லுகிறார். கடுகு விதை என்பது நம்முடைய நாட்டில் விதைப்பது போல 6 அடிக்கு மட்டும்தான் நமக்கு விளையும். ஆனால் அங்கே பாலஸ்தீனாவிலே மரம் போல் வளரக்கூடியது. அதுதான் அந்த மரத்திலே நிறைய பறவைகள்லாம் வந்து தங்கக்கூடிய அளவிற்கு அது பிரம்மாண்டமாக வளர்ந்திருக்கும் என்பதை தான் சுட்டி காட்டுகிறார். ஆகவே கடுகு பார்ப்பதற்கு சிறிதாக இருக்கும், ஆனால் அவருடைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா மிகவும் பிரம்மாண்டமாக இருக்குது. அனைத்து பறவைகளையும் அது அடைக்கலம் கொடுக்கும் என்பதை அவர் எடுத்து சொல்வார். 2வது அந்த உதாரணத்திலே அவர் சொல்கின்ற போது புளிப்பு மாவை எடுத்துக்கொள்ளுங்கள், அது வைக்கப்படுகின்ற இடத்தில் அப்பொழுது புளிப்பு ஏறுவதைப் போல் இருக்கும், முழுவதுமாக கொஞ்ச நேரத்தில் பரவிவிடும் என்பதை எடுத்து சொல்கிறார். அவை இதை தான் நம்முடைய இறையாட்சியுடைய கனவுகளும் விழுமியங்களும் அப்படித்தான் நமக்கு பரவியது. அவை அதில் சொல்லப்படுகின்ற அன்பு, நேசம், பாசம், அங்கே ஒற்றுமை, சமாதானம் அனைத்தும் அங்கே துவங்குவதற்கு மிகவும் கஷ்டம்தான். ஆனால் துவங்கிய பிறகு அது பிரம்மாண்டமாக நமக்கு காட்சியளிப்பதை நாம் பார்க்கலாம். எதையும் சிறியது என்று நாம் விட்டுவிடக்கூடாது. நான் இந்த உதவியை செய்வதனால் அது பெரிய உதவியாக எங்கே அமையப் போகிறது, நான் இதை செய்கிற காரியத்தினால அது பெரிய எல்லாருக்குமாக பயன்பட போகிறது என்றெல்லாம் நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. நம் வழியாக ஒரு சிறிய காரியத்தை, நல்ல காரியத்தை நாம் செய்கின்ற போது அது பிறகு பிரம்மாண்டமாக மாறும் என்பதில் எந்த குறைபாடும் இல்லை. நல்லதை நாம் எடுத்து செய்கின்ற போது கண்டிப்பாக அது விருட்சியமாக பலவும் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பல நேரங்களில் நாம் அன்புக்குரியவில்லை, நம் கண்களுக்கு முன்பாக நெகிழியை பார்க்கிறோம், பிளாஸ்டிக் பொருட்களை பார்க்கிறோம். அதை நாம் எடுத்து போடுகின்ற போது நாம் அதை எடுத்து சரி செய்வதனால் இந்த உலகம் மாறிக்கொள்ள போகிறதா என்று நாம் நினைத்து பார்க்கலாம். இல்லை, நாம் அதை செய்கின்ற போது நிச்சயமாக எல்லோருமாக அதை எடுத்து செய்வார். நம்மை பார்த்து பலர் மனம் மாறுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அவைதான் அன்புக்குரியலே, நல்லது செய்வதற்கு நாம் தயங்கக்கூடாது. நம்மிடமிருந்து அது துவங்க வேண்டும். நம்மிடமிருந்து, நம்முடைய வீடுகளில் இருந்து, நம்முடைய வீதிகளில் இருந்து, நம்முடைய ஊர்களில் இருந்து நாம் துவங்குகின்ற போது நிச்சயமாக உலகம் முழுவதும் பரவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை இறையாட்சி தத்துவம் நமக்கு எடுத்துச் சொல்கிறது. அவை அன்புக்குரியலே, இறையாட்சி என்பது ஏதோ அங்கே ஒரே இடத்தில் இருப்பது அல்ல, வந்துவிட்டது, அது இன்னும் வளரப்படாமல் இருக்கிறது, வளர்க்கப்படாமல் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். இறையாட்சியை, கனவுகளை இயேசு இன்னும் கண்டு கொண்டே இருக்கிறார். அந்த கனவை நாம் நனவாக்குவது எல்லோரும் நம்முடைய கடமையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு கிராமங்களாக இருக்கட்டும், வீடுகளாக இருக்கட்டும், சண்டை சச்சரவில் இருக்கும்போது நாம் முதலிலே சமாதான தூண்டுதலாக மாற வேண்டும். அதை சரி செய்பவர்களாக நாம் மாறுகின்ற போது அந்த குடும்பம் முழுவதுமாக சமாதானத்தை திளைக்கும். அவை நாம் முதலடியை எடுத்து வைக்கின்ற போது கடவுள் நமக்கு 1000 அடிகளை எடுத்து வைக்க காத்து கொண்டிருக்கிறார். அவை அருமையானவர்களே, இந்த இறையாட்சியினுடைய கனவின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அவருடைய விழுமியங்களை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்கின்ற இடங்களிலும் நம்முடைய வாழ்விலும் அதை கடைப்பிடிக்கின்ற போது அது நிச்சயமாக ஒரு நாள் விருட்சமாக மாறும் என்பதிலே இறையாட்சி நமக்கு இன்னும் சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறது. அவை அப்படிப்பட்ட விழுமியங்களை, ஆண்டவருடைய கனவுகளை, மதிப்பீடுகளை நம்முடைய வாழ்விலே வாழ துவங்குவோம். அங்கே துவங்குகின்ற போது இயேசுவுடைய இந்த இறையாட்சி கனவு நனவாகும் என்பதில் ஐயமில்லை என்பதை உறுதி செய்வோம். ஆமீன்.
இப்பலி எல்லாம் உள்ள தந்தை கேட்டதாம்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர்தாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமதாரின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்துக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள இல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை அன்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உமை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் மீட்பு அடைய நாங்கள் பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உமை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒரே குடும்பமாக பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் நம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தாம் சிலருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்.
நான் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தர்ம அப்பத்தையும் மீன்படிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்திலும் பொங்கலும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை இல்லையோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநீர் ஆகிய அனைவரோடும் சிறப்பாக இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கின்ற நம்முடைய மக்கள் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதித்தலும் அவருடைய உள்மன காயங்களையும் நோய்களையும் தொட்டு குணப்படுத்தியறலும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் இரக்கத்துடன் நினைவு கொண்டும் திருமுகொழியினுள்ளே ஏற்றரலும். எங்கள் அனைவரும் இறக்கமாயிரும். கடவுளின் கணித்தான புனித ஆரோக்கிய அன்னை அவருடைய கணவன் புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவருடைய முக்கந்தராய் இருந்தோராகி புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வை பங்குகளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகும் இப்பொழுது தேத்து வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் பாவங்கள் நோய்கள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் இன்பத்துக்காகவும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காம் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திராவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல திருவிழம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒரு உறவின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இறையாட்சியின் விழுமியங்களை மதிப்பீடுகளை வாழ நமக்கு அழைப்பு விடுப்பவர். இவற்றை திருவந்திற்கு அழைக்கப்பட்டு நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அல்லவா உறவாய் என்னை நீ அழைத்தாய் என் உறவுகள் இங்கு உயிர் பெறுமே சிலுவைகள் தோளில் நான் சுமக்க உனது சிறகுகள் வேண்டுமே எங்கள் உயிரே நீதான் இயேசுவே உன்னை மட்டும் சுவாசிப்பேன் எங்கள் உயிரே நீதான் இயேசுவே உன்னை மட்டும் சுவாசிப்பேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரையும் திருமருடைய பாடுகள் நிலையான நினைவாகிய இத்திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரை எங்களுக்கு அளித்துள்ள கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையிலே இறையாசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பு மிகுந்த நம் ஆண்டவர் இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் நமக்காக கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையிலே இறைவன் தாமே இப்பேராலயத்திலே கூடியிருக்கும் உங்களையும் இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பால்கார சிறுவனின் பால் குடத்தை பொங்க செய்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையிலே இறைவன் தாமே உங்கள் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்க செய்வாராக. எழுந்து நடக்க இயலாத சிறுவனை எழுந்து நடக்க செய்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையிலே இறைவன் தாமே உங்களையும் தோல்வியிலிருந்தும் துயர்களிலிருந்தும் விடுவித்து எழுந்து நடக்க செய்வாராக. போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்து காப்பாற்றிய புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையிலே இறைவன் தாமே உங்களை துன்பக்கடலிருந்து விடுவித்து கரை சேர்ப்பாராக. எல்லா வரங்களையும் எப்பொழுதும் உங்களுக்கு பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் அருள் துணை என்றும் உங்களோடு இருப்பதாக. May Jesus our Lord touch you and heal you through the powerful intercession of our beloved mother, our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அன்னையின் அரவணைப்பிலும் சென்று வருவோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.
ராணி வையகராணி மன்னிதிலே புனித மாதுளி ஜபமாலை